2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகம் வந்து ஒரு விசித்திரமான களத்துக்கு சந்திச்சிருக்கு. இதை அனைத்து கட்சிகளும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆண் பெண் எல்லாருமே கணிசமாக வந்து டிவிகேவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பெரிய கட்சிகள் ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அண்ணா திமுகன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 60-40 பாதிப்பு வந்து 40ங்கிறது வந்து திமுகவுக்கும் 60ங்கிறது வந்து அண்ணா திமுகவுக்கும் பாதிப்பு. களம் நெருங்க நாள் நெருங்க தாவேகவுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே டிவிகேன்ற மாதிரி பேசுறாங்க. இதை கொஞ்சம் இல்லை நிறைய பாதிக்கப்பட வேண்டியது செந்தமிழன் சீமான் அவர்களோட தலைமையிலான நாம் தமிழர். அனைத்து வாக்குகளும் சிதறது தாவேகாவால. இப்போ திமுக வாக்கும் போகுது, அதிமுக வாக்கும் போகுது. அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெற்றி பெற டிசைனை மாற்றலாம்ல. கடைசியாக ட்ரெண்டு மாறி இருக்கு தெரியுமா? எலெக்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சி ஆனாலும் சப்போஸ் வெற்றி வாய்ப்பு இல்லாமல் எதிர்கட்சி ஆனாலும் திமுக திரும்ப ஆளுங்கட்சி ஒருத்தருக்கு அசால்ட்டாக வேலை பார்க்கும். மேபி சார் இப்போ விஜயகாந்த் வந்த தாக்கத்தை விட விஜய் ஏற்படுத்துகிற தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முத்தமிழ் செல்வன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தலுக்கு முன்பு நம்ம பல வீடியோக்கள் பேசணும். விஜயுடைய வருகை எந்த அளவுக்கு பாதிக்கும், எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவார், இந்த கூட்டம் ஓட்டாகுமா, அப்படி 1000 கேள்விகள் கேட்டாலும் பூத் ஏஜென்ட்டுகள் சொல்வாது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தாவேகாவுக்கு எவ்வளவு சதவீத வாக்குகள் சென்றது, எவ்வளவு வாக்குகள் பூத்துக்கு விழுந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிதளவிலான ஒரு வாக்குகளை தான் விஜய் வாங்குறாருங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அது தேவையான வாக்குகளா, விஜய் அதுக்கு டிசர்விங்கிறதெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்யணும். இப்போ நம்மளோட கருத்துக்களை சொல்லலாம். இப்போ அந்த வகையில் முதல்ல தேர்தலுக்கு பிறகு எப்படி ஒரு தோற்றம் இருக்கிறது, என்ன நினைக்கிறீங்க? 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகம் வந்து ஒரு விசித்திரமான களத்துக்கு சந்திச்சிருக்கு. இதை அனைத்து கட்சிகளும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து விஜய்க்கு வாக்களித்தார்னு ஒரு தோற்றம் உருவாகிருக்கு. முழுசாக அதை நம்புவதற்காகவும் இல்லை. அதே சமயத்தில் எலெக்ஷன் முன்னாடி விஜயை பற்றி இந்த டிபேட்டு சோசியல் மீடியா மற்ற கட்சிகள் போட்டிருந்த கால்குலேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் கள நிலவரம் என்னான்ட்டு சில பகுதியில் விசாரித்தோம். மற்ற நண்பர்கள்லாம் விட்டு விசாரிக்க சொன்னப்போ முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆண் பெண் எல்லாருமே கணிசமாக வந்து டிவிகேவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு 70-75% இல்லை ஒரு 60%. அதாவது முதல் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் வந்து 60% பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி வந்து திமுகவுக்கு போயிருக்கு. நீங்கள் எங்கே இதனால் வந்து விஜய் டிவிகேனால் அதிகம் பாதிப்பு. ரெண்டு கட்சி பெரிய கட்சிகள் ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அண்ணா திமுகன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 60-40 பாதிப்பு வந்து 40ங்கிறது வந்து திமுகவுக்கும் 60ங்கிறது வந்து அண்ணா திமுகவுக்கும் பாதிப்பு. அதனால் பார்டர் மார்ஜின்லேயோ இல்லை அதிகமான போதுமான மெஜாரிட்டிலையோ திமுக வருவதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன டிவிக்கே வந்து பெரிய பாதிப்புகள்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கே சிட்டி கொஞ்சம் நார்த்தில் வந்து திமுகவுக்கு கொஞ்சம் பாதிப்பு. ஏன்னா ஆல்ரெடி நார்த்து தமிழ்நாட்டில் அவங்க தான் அதிக ஓட்டு எம்எல்ஏ வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினால வந்து அதிகம் பாதிக்கப்படுறது வந்து கொங்கு, சென்ட்ரல் தமிழ்நாடு, டெல்டா இதெல்லாம் அதிமுக பாதிக்கப்படுது. நீங்கள் இவ்வளோ பெரிய பரபரப்புக்கு இடையில் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. திருமதி சசிகலா அவர்கள் கடைசி கட்டத்தில் வேட்பாளர்களை நிறுத்துகிறாங்க. சவுத் தமிழ்நாட்டில் குறிப்பாக முக்குளத்தோர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மாவட்டங்களில் அதிமுகவுக்கு பெரும் பாதிப்பாக அமையப்போவது திருமதி சசிகலா அவர்கள் தான். ஒரு தொகுதிக்கு ஒரு 1000-2000 வாக்குகளை பிரிப்பாங்களா? 5000லேருந்து அபவ் 5000 கம்பல்சரி சசிகலா அவர்களுடைய தலைமையிலான அணி தென் தமிழ்நாட்டில் பிரிக்கும். எப்படி அது அந்தளவுக்கு பணம் செலவு, இப்போ குறைந்த சமூக வாக்குகளை மையப்படுத்தி அந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த 5000 வாக்குங்கிறீங்க? கட்டாயம். எப்படி வன்னியர் சமூகத்திற்கு ஒரு டாக்டர் ராமதாஸோ, ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. வன்னியர் சமுதாயத்துக்கு எப்படி வன்னியர் சமுதாய மக்களுக்கு எத்தனை தலைவர்கள் வந்தாலும் டாக்டர் ராமதாஸை தான் பிரதிநிதியாக வந்து மாற்று சமூகத்தினரோ
அரசியல் தலைவர்களோ வன்னியர் சமுதாயம் என்றால் முதலில் ஞாபகத்துக்கு வருவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதேமாரி பட்டியலின சமூகம் என்றால் திருமாவளவன் அவர்கள். அதே போன்று கடந்த 25-30 ஆண்டுகளாக 1991 முதல் இன்று வரை முக்குளத்தோர் சமுதாயத்தின் மத்தியில் திருமதி சசிகலா அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கை யாரும் எளிதில் புறந்தள்ளிவிட முடியாது. கட்டாயம் அவங்க பாதிக்கப்படும். அவங்களால் அதிமுகவுக்கு ஒரு பெரிய சேதாரம் தென் மாவட்டங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ சசிகலா பிரிக்கக்கூடிய வாக்குகள் அது நிச்சயமாக அதிமுகவுக்கு டேமேஜ்ஃபுல் ஃபேக்டராக இருக்கும். அப்போ திமுகவுக்கு சாதகமாக இருக்கும், இப்படி தான் எடுத்துக்கணும். ஆமாம். இப்போ இது அங்கே ஓகே சார். தாவேக்கா என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க? நீங்கள் தாவேக்காவுக்குள்ள தான் எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். தாவேக்காவை பற்றி நான் உங்கள் இதிலே சொல்லியிருக்கேன். நிறையா விஷயங்கள் நம்மளால் யூகிக்க முடியல. அதாவது ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் வராதுன்னு. களம் நெருங்க நாள் நெருங்க தாவேக்காவுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே டிவிக்கேன்ற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு அது கொஞ்சம் கருக்குங்குது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறது வேறு விஷயம். தெரியாதவங்க பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை வாக்குகள் நிறையா விஜய்க்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த முதல் தலைமுறை வாக்குகள் எத்தனை? இப்போ ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் எப்படியும் ஒரு 35-40 லட்சம் பேர் வரும். அதில் நீங்கள் அதிலே ஒரு 25 லட்சம் வரலாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ 25 லட்சம் அதிலே வருது அப்படின்னா ஓவரால் வாக்கு சதவீதமாக விஜய் நீங்கள் குறிப்பிடும்போது தான் 8-10 சதவீதமாக சொன்னாங்க, சிலர் 15. ஆனால் மற்ற 15 அப்படிங்கிறத வச்சுருந்தோம். 15 தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கோ? இருக்குது. எப்படி சொல்லணும், இருக்குங்க. இதில் கொஞ்சம் இல்லை, நிறையா பாதிக்கப்பட வேண்டியது செந்தமிழன் சீமான் அவர்களோட தலைமையிலான நாம் தமிழர் கொஞ்சம் சேதத்தை சந்திக்கும். தொல் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையிலான விடுதலை சிறுத்தைகளுக்கு கொஞ்சம் சேதம் வருவதற்கான வாய்ப்பு. அவருடைய வாக்கு சதவீதம். ஆமாம். நீங்கள் இவங்க எல்லாருமே பொது அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாங்க. அதில் ஒரு பெரிய சோகங்கள் திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் சரியாக ஜெல் ஆகணுதுன்னு பார்த்தோம்னா அதிமுகவோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்க கொஞ்சம் இறுதிக்கட்டத்தில் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை இதனோட பாதிப்பு எலெக்ஷன் கேம்பெயின் வரைக்கும் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள்லாம் பொது தொகுதியில் நிறையா பேர் அவாய்ட் பண்ணிட்டுலாம் பிரச்சாரத்துக்கு போயிருந்தாங்கட்டுலாம் ஒரு இஷ்யூ வந்துச்சு. இது உண்மையிலுமே அவங்களுக்கு ஒரு மனோதத்துவ ரீதியில் ஒரு பாதிப்பு தானே. சரி, எனிவே சார், இப்போ அது என்டையராக அனைத்து வாக்குகளும் சிதறுது தாவேக்காவால். இப்போ திமுக வாக்கும் போகுது, அதிமுக வாக்கும் போகுது. அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெற்றி பெற டிசைனை மாற்றலாம்ல. இப்போ அதான் நான் சொல்கிறேன். வட தமிழகத்தில் திமுகவுக்கு பாதிப்பாகும், மற்ற எல்லா பகுதியிலையும் அதிமுகவுக்கு பாதிப்பாக முடியும். அவர் புதுசாலாம் அதிகாரத்தை கைப்பற்றுவாரெல்லாம் இல்லை. இந்த நீங்கள் மற்ற சோசியல் மீடியாவில் போடுறீங்களா 20-30 அதெல்லாம் இல்லை. 234 சீட்டும் ஜெயிச்ச முதல்வர் ஆவார்னு போடுறாங்களே, அது இல்லை. அந்த தினத்தந்தியில் ஹெட்லைன் எடப்பாடி ஆட்சி பிடித்தார்னு கூட தான் போடுவாங்க. இது ஏதோ டைம் பாஸுக்கு நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இல்லை. தப்பித்தவரை கூட விஜயை கூட சொல்லுவீங்க பிறகு எடப்பாடி ஆட்சி பிடிக்கிறது நடக்காத காரியம் மாதிரி சொல்கிறீங்க. இல்லை நம்ம என்னோட அறிவுக்கு எட்டினவரில் எடப்பாடியாருக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் வந்திருந்தது. அவங்க தாவேக்க வேணாலும் கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா 200 தொகுதி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. இதுதானே கொஞ்சம் இறங்கி கொடுத்து போனோம். அவர் இப்படின்னு இருக்கிறப்போ வாய்ப்புகள் இப்போ குறைவாக தான் தெரியுது. திமுகவோட கம்பேர் பண்ணுறப்போ வாய்ப்புகள் குறைவு. இன்னொன்று, இந்த தேர்தல் அரசியல் தமிழ்நாட்டு சட்டமன்ற பொதுத்தேர்தல் 2026 கற்றுக் கொடுத்தது 3 விஷயம். நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ ஓட்டுக்கு பணம் வாங்குறது மக்களோட உரிமை தொகை மாரி நினச்சிக்கிட்டாங்க. மக்கள் நினச்சிக்கிட்டாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய அபாயமும் கூட. ஓட்டுக்கு பணம் வரலன்ட்டுலாம் தகராறு பண்ண, வீதியில் இறங்கி தகராறு பண்ணுற அளவுக்கு மக்கள்கிட்ட தேர்தல் அரசியல் எவ்வளோ மோசமான ஒரு சூழலை மாற்றிருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். டெண்டர் சிஸ்டமே வச்சிடலாம். அதுக்கு யார் அதிகம் பணம் கட்டுறீங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருங்கன்னு போகணும். இது ஒரு மிகப்பெரிய பயம். இது யாருக்கு பயம்? மக்களுக்கு தான் பயம். அதனால் ரெண்டாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க.
பிரதான பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் சின்ன அரசியல் கட்சியாக இருந்தாலும் தான் செல்வாக்கை பயன்படுத்துறதுக்கு மக்கள் சேவைகளோ மக்களோட விழிப்புணர்வோ அதெல்லாம் எதுவுமே இனிமேலாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பணம் அதிகமாக இருக்கிறதே நீ எம்எல்ஏ, நான் கட்சிக்காக உழைச்சேன், ரத்தம் சிந்தினேன், வால் ரைட்டிங் பண்ணேன், கொடி ஏற்றினேன், அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வை. பணம் அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் சீட்டு. கேட்டால் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தேர்தல் அரசியலுங்கிறது வேறு அப்படின்னு. அதிகாரத்துக்கு கைப்பற்றுறது தான் நான் ஒன்றும் உழைக்கிறான், நீ என்னத்தை பண்ணுவீங்க? அடப்போடா, அதுவும் திராவிட கட்சிகளை விட்றாங்க, எதெல்லாம் கற்றுக்கிட்டோம், கடைசி டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் டிஎம்கேவனுடைய ஒர்க்கிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா கடைசியாக ட்ரெண்டு மாறி இருக்குது தெரியுமா? எலெக்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டு மாறி இருக்குது டிஎம்கேல. என்ன மாதிரி சொல்கிறீங்க? இழுபறின்னு வந்த சில பகுதிகளெலாம் திமுக ரொம்ப ஹார்ஷாக இறங்கிடுச்சு, மாற்றிருக்கு, அந்த ட்ரெண்டை மாற்றிருக்கு. நீங்கள் நல்ல காலத்திலே எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து திமுக அடிச்சுக்கிறதுலாம் யாராலையும் முடியாது. அவங்க ஒன்றும் வசதி இல்லாதப்போ எம்ஜிஆர் காலத்தில் டீ குடிச்சிட்டு போஸ்ட் விட்டாங்க. கலைஞர் சொல்லுவார்ல, அந்த தொண்டனுடைய ரத்தம் போஸ்ட்டில் தெரியுது, அவன் கட்சி கொடி பறக்கிறதுல தெரியுது, உன்னை நான் அதில் பார்த்தேன், என் தொண்டனுடைய பெரிய பலம்னு கலைஞர் அப்போ முரசொலியில் கண்டினியூவாக கட்டுரை எழுதி தொண்டர்களை உசுப்பேசிக்கிட்டே இருப்பார். பட் இப்போலாம் முரசொலியில் பரவாயில்ல தலைவர் அப்படின்றாங்கன்னு வச்சுங்க. ஆனால் உழைப்பு என்பது இன்னமும் திமுகவுக்கு சரிக்கு சமமாக மற்ற எந்த கட்சியும் எஃபர்ட் போடலை. அது எப்படி வேணும் கிரவுண்டில் உழைக்கிறதுக்கு ஒரே கட்சியாக, தவிர்க்க முடியாத கட்சியாக திமுக இன்னும் இருக்குது. கரெக்டாக அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், திமுக எதிர்கட்சி ஆனாலும், சப்போஸ் வெற்றி வாய்ப்பு இல்லாமல் எதிர்கட்சி ஆனாலும் திமுக திரும்ப ஆளுங்கட்சி ஒருத்தருக்கு அசால்ட்டாக வேலை பார்க்கும். அவங்களுக்கு அது இன்னும் சுலபமாக இருக்குங்கிறீங்க. ஆட்சியில் இல்லாட்டி தான் இன்னும் வீரியமாக வேலை செய்வாங்க. அப்படிலாம் இல்லை, நான் சொல்கிறேன், அவங்களோட கிரவுண்ட் ஒர்க் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் ஒரு சோர்வு தட்டிடுவாங்க, திமுக அதுக்கெல்லாம் அசுறாது. இப்போ நீங்கள் யாராவது பிஜேபி பற்றி பேசுகிறீங்களா, காங்கிரஸை பற்றி பேசுகிறீங்களா? இந்த எலெக்ஷனில் வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்துகிட்ருக்கு? நசுக்கிறாங்க. ஏன்னா மோடிக்கு அமித்ஷாவுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் நம்ம எப்படி நின்னாலும் தலைகீழ நின்னாலும் தண்ணி குடிக்க முடியாது, அங்கன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கே எதிர்கட்சியில் பிஜேபி எதிர்கட்சியாக இருக்குது. அதனால் அவங்களே தமிழ்நாட்டை ஓரம் கட்டிவிட்டு ஃபார்மாலிட்டிஸுக்கு சரி சொல்லக்கூடாதுன்ட்டு ஒரு மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் ஃபார்மாலிட்டிஸுக்கு மோடி 2-3 ரோடு ஷோ நடத்திட்டு போயிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் கடைசி வரலும் களத்தில் இருந்திருக்கு, அது ஒன்று பார்க்கணும். விஜய்க்கு ஓட்டர்ஸ் எல்லாம் இதுமாரி குறுக்கடியாக போட்டவங்க தான், அவங்க பூத் லெவலில் இன்னும் ஆள் போடல. அதனால் இந்த பூத் லெவலில் ஆள் போடல, ஆனால் பூத்துகளில் ஓட்டு விழுந்திருக்கு. அதை தான் சொல்கிறேன். ஒன்று பாருங்கள், யாராவது புதுசாலாம் கட்சி ஆரம்பிக்கணும், ஒன்றும் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க தேவையில்லைனந்தா. ஒரு 4-5 படத்தில் நடித்து ஓடிடி எல்லாத்துலேயும் படத்தை ஓட விட்டு பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு இவர் யாரா அது அப்படின்னு கேட்டால் அதை நடிகர்னு சொல்கிற அளவுக்கு இது இருந்துச்சு. நாவலர் எடுத்து நம்ம எஸ்வி சேகர் அதிக ஓட்டு வாங்கினார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு. ராச்சலியன் எவ்வளோ பெரிய பேச்சாளர், வைஜெயந்தி மாலாவோட கம்மியான ஓட்டு வாங்கினார். இதெல்லாம் நம்ம மக்கள் இன்னமும் தரையில் தலைவர்களை தேடாமல் திரையில் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சினிமா மோகம்ங்கிறது நான் இந்த டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்துலேயே அதிகரித்து தான் இருக்கு. அப்போ ஆமாம், சினிமா மோகங்கிறது விடலையா? நீங்கள் என்ன இருந்தாலும் சீரியலில் நடிக்கிறீங்க, சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. இது இது இப்போ யூடியூபர்லாம் பயங்கரமாக பசங்க பின்னி பெடல் எடுக்கிறாங்க. இவங்களோட அடுத்த எய்மே நீங்கள் பாருங்கள், இப்போ புதுசாக வர சினிமா படத்தெலாம் பாருங்கள், யூடியூபரில் ஃபேமஸாக இருக்கிறவங்களாம் தூக்கி போட்டுருவாங்க. படத்தில் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி போடுறாங்க, அது டிவி சீரியலில் இதெல்லாம் போட்டுருவாங்க. அது இதோட வளர்ச்சி. அதனால் நீங்களாம் ஒன்றும் பெருசாக ஏங்க, நீ பிடிஆர் பழனிவேல் ராஜன் எவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசரு, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, எதிர்கட்சி கொண்டு பார்ப்பாங்க. அவரோட ஆர்டிக்கல்லாம் பெரிய பெரிய மேகசினில் ஃபஸ்ட்டு பிடிஆர் எழுதுனாவே பெரிய பெரிய ஆளுங்க படிப்பாங்க. ஒரு பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பம். அவரை ஏன் கதற விட்டாங்களே? சுந்தர்சியே அவரை பற்றி ஓவர் கைப் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறார். நீங்கள் காரணம் குஷ்பு புருஷன்,
சுந்தர் சி நடிகர், டைரக்டரு, இந்த மோகத்தில் தானே நீங்கள் வளைச்சி அவர் ஃபோட்டோவை போடுறீங்க. இதுதான். அதனால் வந்து புதுசாலாம் கட்சி ஆரம்பிக்கணும்னா போய் மக்களுக்கெல்லாம் இனிமேலாம் கஷ்டப்பட தேவையில்லை. மக்கள் அதை நம்பவும் தயாரில்லை. சினிமாவில் வரானா அப்போ நல்லவனாக இருப்பான்ட்டு ஒரு மிகவும் மோசமான அருவருக்கத்தக்க ஒரு மனநிலைக்கு வந்தது. பெரிய சோகம். சினிமாவில் வந்து எல்லாரையும் அடித்து காப்பாற்றுறாரு, கட்டது பண்ணுறவங்களாம் அடிக்கிறாரு, துவைக்கிறாருங்கும் போது இப்போ நேர்லேயும் வந்தோன்னா நிஜத்துலேயே இப்படி பண்ணுவார். வண்டி 6 மணிக்கு மேலே ஒன்றே ஓடாது. ஏன் ஓடாது? அதான் எந்த கூட்டம் அவர் நைட்டில் போட்டிருக்காரு சொல்லுங்கள். நான் பெருமைக்கு சொல்ல, அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நைட்டில் எல்லாம் கூட்டம் போட்டிருக்காங்க. இவர் முதல்ல பிரச்சாரம் வந்து நைட்டில் ஒழுங்காக பண்ணாருப்பா. அப்புறம் மொத்தமே ரோட் ஷோ தானே பண்ணார். நீங்கள் கரூர் கூட்டமே நைட்டில் நடந்திருந்தால் அவ்வளோ பெரிய விவரம் வந்திருக்காது தெரியுமா? இல்லை, அவங்க சொன்னது பகலில் வச்சு நைட்டு தான் நடத்தினாங்க. ஒரு பொதுக்கூட்டம் மாநாடெல்லாம் போட்டால் இப்போ திமுக, அண்ணா திமுக இருந்தால் நைட்டில் பேசுவாங்க. அந்த சோசியல் மீடியா இது வளர்கிறதுக்கு முன்னாடி, தகவல் தொழில்நுட்பம் வளர்கிறதுக்கு முன்னாடிலாம் அவனும் திமுக காரங்கெல்லாம் கட்டு சோறு கட்டிக்கிட்டு வருவாங்கன்ட்டு பேச்சு. அதாவது சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கழிச்சுக்கிட்டு தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் அந்த 3 நாள் நடக்கும் மாநாடு. நான் விழுப்புரம் திமுக மாநாட்டில் மாநாடுனாவே ஆக்சுவலி 2 நாள் 3 நாள் நடந்ததுன்னா நான் அதில் கலந்துருக்கேன். அதில் ஒரு சின்ன பாட்டு ஒரு இது பர்ஃபார்ம் பண்ணோம். விழுப்புரத்தில் மண்டல மாநாடு போட்டாங்க அதிமுக பிரிவில். அண்ணா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கேட்டாங்க, தங்கி நின்று பந்தல்லே படுத்துக்கிட்டு கேட்டாங்க, தலைவர்கள் உரையெல்லாம் கேட்டாங்க. இப்போல்லாம் ஹாயாக வேறு வேலை இல்லை, டிவியில் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு கட்டிங் போட்டுக்கிட்டு பொறுமையாக என்ன பேசுகிறேன் பற்றியா என்ன பேசுகிறாருன்னா ரன்னிங் கமெண்ட்ரி உடனே மொபைலில் அதுக்கு அவர் சொல்கிறதுக்கு கீழேயே ஃபீட்பேக் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்றாங்க. அவங்களும் அதுதானே பண்ணுறாங்க. எல்லாருமே இப்போ மாநாடு ஒரு நாள் ஆக்கிட்டாங்களா. இதெல்லாம் வளர்ச்சி. மேபி சார் இப்போ விஜயகாந்த் வந்த தாக்கத்தை விட விஜய் ஏற்படுத்துகிற தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் உங்களுக்கு தெரியுது. ஆனால் எந்த வகையிலையும் விஜயும் கம்பேர் பண்ண முடியாது. விஜயகாந்த் வந்த விதம் வேறு. விஜயகாந்த் வந்து கெத்தாக வந்தார்னா கலைஞர், ஜெயலலிதா இவங்க 2 பேர்த்துக்கு நல்ல பொசிஷனில் பீக்கில் பாலிட்டிக்ஸில் இருக்கிற பொழுது எடுத்து இவர் கட்சி ஆரம்பித்து அவர் தனியாக ஜெயித்தார். இப்போ விஜய் ஜெயிச்சுவார். விஜய் மட்டும் ஜெயிப்பார். மற்றவங்களாம் இன்னொரு 2 பேர் இருக்காங்க. நம்ம ஆர்கே நகர் அவர் பேர் என்ன, மரியா வில்சன். அந்த மரியா வில்சன் ஜேபிஆர். அவருக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆதவ அர்ஜுனாவுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? இருக்குது. சரிங்க சார். இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பாக இவ்வளவு இடங்களை தாவேகா வெல்லும் அப்படின்னா எவ்வளோ வெல்லும், யார் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுடைய அசம்ஷனில் நீங்கள் கேட்ட வரைக்கும் சொல்கிறீங்க? ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து திமுக தான், கன்ஃபார்மாக திமுக தான் ஆட்சி அமைக்கும். என்ன விஜய் வந்து ஒரு 3 தொகுதி ஜெயிக்கலாம் மற்ற. ஆனால் செகண்ட் பிளேஸில் ஒரு 30 தொகுதி வருவார். 2ஆம் இடத்துக்கு ஒரு 30 தொகுதி வருவார். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்டாக வரக்கூடுங்கிறது தான் உங்களுடைய கணிப்பும் கூட. எனிவே பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ வெகு தூரத்தில் இல்லை, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. வாக்கு எண்ணிக்கை நாளுக்கு அடுத்த நாள் நம்ம சந்திப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு, விஜயோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.